சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லாம எசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம நம்ம வீட்லயே எப்படி நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். நம்ம ரெடி பண்ண ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சு ரோஸ் மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரோஸ் மில்க் எசன்ஸ் பண்றதுக்கு நீங்க நாட்டு ரோஜா இல்லனா பன்னீர் ரோஜா ரெண்டுல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு ரோஜா தான் எடுத்துக்கிறேன். ஒரு 20 நாட்டு ரோஜா எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் உள்ள எதலெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துடலாம். எதலை மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த காம்பு பகுதி நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி நம்ம எல்லா ரோஜாவில் உள்ள எதலையும் பிச்சு எடுத்துக்கலாம். எல்லா ரோஜா எதல்களையும் இந்த மாதிரி பிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துடலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ரோஜாவை நம்ம கழுவிக்கலாம். எல்லா ரோஜா இதழையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை, சூடானால் மட்டும் போதும். தண்ணி சூடாயிருச்சு. நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற ரோஸ் இதழை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணியோட நல்லா கலந்து விடுங்க. ரோஸ் இதழோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரோஸ் இதழ் சுடு தண்ணியிலேயே ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரை நல்லா ஊறட்டும். இல்லைனா நீங்கள் நைட் இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ரோஸ் இதழோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. தண்ணியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். நல்லா அழுத்தி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ரோஸ் இதழை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற ரோஸ் வாட்டரை உள்ளே சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரே ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபில்டர் பண்ணிட்டு வந்த ரோஸ் வாட்டர் இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு இருந்தது. அதனால் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாம் சேர்த்துருந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. பீட்ரூட்டை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை ஃபில்டர் பண்ணிடலாம். பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நிறைய பீட்ரூட்டும் சேர்த்துடக்கூடாது. அப்புறம் பீட்ரூட் ஸ்மெல் அதிகமாக வந்துடும். அதனால் கொஞ்சமாக பீட்ரூட்டோட சாறு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கலன்னா நீங்கள் பீட்ரூட்டை துருவி 2 நாள் வெயிலில் காய வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி தண்ணியில் கலந்து கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சாறு சேர்த்ததும் கொதிக்கும்போது ஓரங்களில் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக படியும். இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா ரெட் கலருக்கு நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தொட்டு பார்த்தீங்கனாலே ஒரே ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இதை கொதிக்க வைக்க வேணாம், ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா இதுக்கு மேலே நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பார்க்குறதுக்கு தேன் மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. ரோஸ் மில்க் எசன்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கின எசன்ஸ்னால் கொஞ்சமாக சேர்த்துப்போம். நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணதுங்கிறதுனால
கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். எசன்ஸ் சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சர்க்கரையை மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 2 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ்க்கு பதிலாக நீங்கள் பாலையை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட எடுத்து சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ எசன்ஸோ எதுவுமே நம்ம சேர்க்காம நேச்சுரலாக வெஜிடபிளில் இருந்தே தான் நம்ம கலர் ரெடி பண்ணி இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.